ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கொசு வலை, அதாவது மஸ்கிட்டோ நெட் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பண்ணுறாப்புல. இன்றைக்கி லீவுனால என்னை கூப்பிட்டாப்புல கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து உத்தூர்மரு போயிட்டு அதை ரெடி பண்ணலான்னு இருக்கோம். இன்றைக்கி ஃப்ரெண்டோட கார்லேயே தான், அவரோட கார் தான் இது. இதுதான் அந்த கொசு வலைக்கு உண்டான மெட்டீரியல். இது ஸ்லைடிங்கு நிறைய டைப்பெல்லாம் பண்ணுறாப்புல அவர். இப்போதைக்கு இங்கே ரெடி பண்ணி எடுத்துன்னு போய் போடுவாப்புல. இது வெளியே இருக்கிறதுனால சரி அங்கேயே போய் ரெடி பண்ணி போடலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம உத்தரமரு கிளம்புறோம். அங்கே போயிட்டு வீட்டில் மாட்டும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறோம். இப்போ நம்ம கலக்காட்டூர் எடுத்து இருக்கோம். அந்த கலக்காட்டூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டலில் தான். அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட ஹோட்டல் நேம் பாருங்கள், நல்லா இருக்குது. இதான் அந்த ஹோட்டலோட இது. டிஃபன் சாப்பிட்டு வந்தோம், நல்லா இருக்குது. நீங்கள் யாருன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. இன்றைக்கி வருஷப்பொறுப்பு, தமிழ் வருஷப்பொறுப்புனால கறி கடைலாம் நல்லா இதாக இருக்குது. எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள். என் ஃப்ரெண்ட் நின்று இருக்கா போல் சாப்பிட்டு. உண்மையிலே நல்லா இருக்குது டிஃபனு. நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா கல்காட்டூரில் அந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து நம்ம உத்தரமேரு போயிட்டுருக்கோம். இப்போ வழியில் நம்ம கல்காட்டூரில் டிஃபன் சாப்பிட்டோம் ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஆர்ப்பாக்கம் கிட்ட. இங்கே இப்போ ஏரிக்கரை வருது பாருங்கள், உங்கள் வீடியோவில் இப்போ காட்டுற பாருங்கள். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. எல்லாருமே போகிறவங்க இந்த வழியில் போகிறவங்க கண்டிப்பாக அங்கே நின்று தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. இப்போ அந்த கோயில், இந்த ஏரிக்கரை வந்துச்சு பார்த்தீங்களா, இதுதான் ஆர்ப்பாக்கம் ஏரி. ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக புதுராக இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் கோயில் வந்துச்சு. அப்படியே லெஃப்ட்டு ஓரம் கட்டிப்பா, அந்த நேழ ஓரம் கட்டிப்பா சொன்னான். அந்த பக்கம் இந்த கோயில் தாங்க. நல்லா ஒன்று கொஞ்சம் ஓரம் கட்டி இந்த கோயில் தான். வரவங்க யாருன்னா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயில் நின்று இது பண்ணிட்டு போங்க. இந்த கோயில் இறங்கி பார்த்து, ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்து வண்டி வந்துனே இருக்கும், பார்த்துக்குங்க. இந்த கோயிலை விநாயகர் பார்த்து நம்ம பின்னாடி அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வருவோம். எப்பவுமே இந்த பக்கம் வந்தாக்கா நாங்கள் இந்த கோயிலை பார்க்காம போக மாட்டோம். ஒரு அமைதியான சூழ்நிலை நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. பாருங்கள் ஏரி. இது ரெண்டு பக்கம் ஏரி இருக்கும், நடுவில் ரோடு. இப்போ அதுமாரிலாம் அவ்வளோ வண்டி போகாது. இப்போ 24 hours வண்டி போகிற கம்பெனி ஆகி போச்சு. அது இல்லாமல் இந்த மண் இருக்குது பாருங்கள், ஜல்லி எல்லாம் இங்கேருந்து தான் போகுது காஞ்சிபுரத்துக்கு. ஆர்ப்பாக்கம் இந்த சர்வ சித்த விநாயகர் ஆலயம் ஏரி. இந்த அளவுக்கு காட்டுறேன், பார்த்து. பக்கத்துலேயே சின்னதாக ஒரு நவகிரகம் வச்சுருக்காங்க. நவகிரகம் போய் என் நண்பர் தான் சுற்றிக்கிட்டு வர்றாரு. இவருக்கு பாருங்கள், இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பொண்ணு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். கோயிலாக சுற்றுறாரு என் நண்பர். பிஸ்னஸ் மேன். சிசிடி கேமரா பண்ணுறாப்புல, மஸ்கிட்டோ நெட் பண்ணுறாப்புல. ஆல்ரெடி வண்டி அவர் தான் வண்டி எடுக்க போகிறாரு. நண்பர்களே, இப்போ நம்ம உத்தரமேரூருக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, உத்தரமேரூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம். அந்த வீடு பாருங்கள், அழகாக கிராமத்துக்குள்ளே வீடு செம்மையாக கட்டியிருக்காங்க. இது என்ட்ரன்ஸ்லேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. வீடு தனியாக கட்டி வச்சுருக்காங்க போல. இது பாருங்கள் வீடு. ஆனால் உள்ள கிராமப்புறம் நல்லா. உத்தரமேருக்கு முன்னாடியே இந்த கிராமம் பக்கத்தில் இளநீரெல்லாம் நல்லா சின்ன சின்ன இடத்துல நல்லா கட்டியிருக்காங்க. பாருங்கள் வீடு. அது மாதிரி பக்கத்துலேயும் ஒரு தனியாக கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக தோட்டம் வச்சுருக்காங்க. தோட்டத்தில் செடியெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அது என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கலாம். செடி கிட்ட போய் மரம்லாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மரம்னு சொல்லிட்டு. இது கொய்யா இலை ரொம்ப
பெரிய பெருசாக இருக்குது கொய்யாலேயே. கண்டிப்பாக எதனா ஒரு தனி வெரைட்டியாக இருக்கும். அது நிறைய சொல்லுவாங்க கொய்யாவில், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இந்த செடி இது எங்கள் ஊரில் நான் கூட வச்சுருக்கேன், அதனால் நல்லா தெரியும் வாட்டர் ஆப்பிள். ஒன்று காட்டுறோம் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கனாக்கா யானைக்காது அத்தின்னுவாங்க. தண்ணி விட்டுருக்காங்க, ஈரமாக இருக்குது பொழுது. அங்கே பாருங்கள், இதுதான் யானைக்காது அத்தி அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த இலை பாருங்கள், ஒன்று யானைக்காது மாதிரி இருக்கும் பெரிய பெருசாக. அதனால் இந்த மரத்துக்கு பேர் வந்து யானைக்காது அத்தி. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி, கீழே தான் காய்க்கும். இது எங்கள் ஊரில் கூட நான் வச்சுருக்கேன், என்னோடய இடத்துல வாங்கி. சும்மா கொத்து கொத்தாக காய்க்கும் கீழே. ஒரு காயும் நல்லா பெரிய பெருசாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பழம் ஒன்று பழுத்து இருக்குது இங்கே, அது பாருங்க எவ்வளோ பெருசு. நல்லா பழமாக இருக்குது. ஒன்று இருக்குது. இது தோட்டத்துக்காரர்களை கேட்டு எடுத்துப்போம். பாருங்கள். அப்புறம் மாங்காய் காய்ச்சிருக்கு அது தோட்டத்தில். ஃப்ரெண்டாக கூட வந்ததுக்கு நல்ல ஒரு இது மாங்காய். இது வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம். இந்த பக்கம் இருக்குது. இது ஒரு நாவல், வெள்ளை நாவலாக நான் தெரியல. வெள்ளை நாவல் கூட சின்ன சைஸாக இருக்கும். இங்கே ஒரு வாட்டர் ஆப்பிள் இருக்குது, அதில் பூவெல்லாம் வச்சுருக்கு. வாட்டர் ஆப்பிள் காட்டுற கிட்ட போயிட்டு உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் பூ இது பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. தெரியுதுங்களா? கொத்து கொத்தா இது பூ. இது எல்லாமே காய் எதுவும் தெரிஞ்சு இல்லை, பழம். ஆனால் அங்கே மரத்தில் விழுந்துருக்கு பழம். அது வேணால் காட்டுறேன் உங்களுக்கு போயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இளந்தம்பழம் செடி. இதுவும் ஹைப்ரிட் தான், இளந்தம்பழம். இதுவும் நம்ம ஊரில் நான் வச்சுருக்கேன், காய்ச்சி இருக்குது. அதே மாதிரி அது நெல்லிக்காய் வச்சுருக்காங்க. பலா மரம் இருக்குது, ஒரு 3 இருக்குது. மாங்காய் நிறைய, ஒரு 3 மரம் மாங்காய் காய் இருக்குது. பரவாயில்ல. அடுத்தது வாங்க, அங்கே நான் காட்டுறேன். அந்த இடத்துல இருந்தது, கீழே விழுந்த மாதிரி பார்த்தேன். இங்கே எதுக்கும் போய் காட்டுறேன், கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாட்டர் ஆப்பிள் மரத்தில் கீழே நிறைய பழம் கொட்டி இருக்குது. ஆனால் காய் எதுவும் மேலே தெரியல, ஆனால் கீழே விழுந்துருக்கு. இதை பாருங்கள், வாட்டர் ஆப்பிள். இது இருக்குதுங்களா? அதை பாரு, இது ஒன்று, ஒரு 2-3 காய், நிறைய காய் விழுந்துருக்கு வாட்டர் ஆப்பிள். ஆனால் மரத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இருங்க பார்க்குறேன் ஏன்னா இருக்கான்னு. அப்புறம் பூவுங்க தான் இருக்குது. ஆனால் நிறைய கீழே விழுந்துருக்கு. ஆனால் மரத்தில் பார்த்தா ஒன்று கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. வாட்டர் ஆப்பிள் நானும் சாப்பிட்டுருக்கேன். எங்கள் மரத்தில் ஊரில் இருக்குது. நான் ஊருக்கு போகும்போது அந்த மரத்தை காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல நீர் சத்தான ஒரு இது, சுகருக்கெல்லாம் சாப்பிட்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம நார்மல் சீத்தா, நாட்டு சீத்தா. இது இந்த இடம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக ஒரு கார்டன் மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அங்கே ஒன்று சப்போட்டா ஒன்று இருக்குது. இது சப்போட்டா மரம். இங்கே ஒரே ஒரு பழம் மட்டும் கிடச்சிது, எடுத்துன்னு வந்திருக்கேன். இது அப்புறமா கழுவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நல்லா பழமாக இருக்குது. ஒன்று தான் இருந்தது, இன்னும் தேடி பார்த்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம், ஏன்னா யாரும் இல்லாதப்போ நம்ம போய் எடுக்கக்கூடாது. அதுக்கோசரம் இப்போ தான் ஆள் வராங்க. எங்கள் ஃப்ரெண்டு ரெடி பண்ணியிருக்காப்புல கொசு, அந்த மஸ்கிட்டோ நெட் சொல்லிட்டு. இந்த மஸ்கிட்டோ நெட், இந்த கொசு இது வந்து ஏற்கனவே ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்காப்புல. அதனால் திருப்பியும் கூப்பிட்டு அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டோரு திறந்து பார்ப்போம். மூணு வருஷம் ஆகுதா? இப்போ திருப்பி வந்து உனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பில்டிங் கட்டியிருக்காங்களா அவங்க? எந்த பில்டிங் அது? அதுதானே கெஸ்ட் ஹவுஸ். அது பாருங்கள், இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பொழுது. இங்கே இந்த பில்டிங்கை கட்டிட்டு இந்த இதுக்கு தான் இப்போ வந்து போட வந்திருக்காங்க பொழுது. இந்த கொசு வேலை நல்லா கட்டியிருக்காங்க. நல்லா இயற்கை சூழல், மரம்லாம் வச்சுட்டு நல்லா இருக்குது. ரொம்ப சின்ன கைக்கு எட்டியே பறிக்கலாம் பொழுது, அவ்வளோ தொலைவில் தான் இருக்குது இந்த காய்ங்க. தென்னை மரம் வீட்டை சுற்றி அழகாக காம்பவுண்ட் போட்டு தென்னை மரம் லைனாக வச்சுருக்காங்க. தென்னை மரங்க
அதான் வெளியூரில் சென்னையில் இருக்காங்க பொழுது ஒரு ஆள் போட்டு பார்த்துருக்காங்க பொழுது அவங்க சொந்த கிராமத்தில் எப்போயாவது வந்து தங்குவாங்க பொழுது அவங்க வீடுங்க பாருங்கள் ஃபுல்லாக கட்டி ஒரு லைட்டாக இந்த பக்கம் ஒரு கிச்சன் வச்சுருக்காங்க ஃபுல்லாக ஒரு கிராமத்தில் நல்ல பக்காவாக கட்டி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் லைஃப் என்ஜாய் பண்ணணும். நம்ம எங்கே இந்த காலகட்டத்தில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது போல இது. சில பூச்செடியெல்லாம் வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். இட்லி பூன்னுவாங்க இதை. சூப்பராக நல்லா கொத்தா பூ பூத்துருக்கு கீழெல்லாம் இட்லி பூ. இன்னும் என்னென்ன செடி இருக்குன்னு நிறைய உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்த மல்லிப்பூ வச்சுருக்காங்க. மல்லிப்பூ செடியெல்லாம், சுண்டைக்காய் செடி இருக்குது. அப்புறமா கேட்டு கிளீன் போக வேண்டியதான். கேட்டு பார்ப்போம். மருதாணி செடி இருக்குது. சுண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சிக்குது கீழே. சுண்டைக்காய் பாருங்கள், செடி ஃபுல்லாக சுண்டைக்காவே இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி கிராம கணக்கில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சுண்டைக்காயெல்லாம் இன்றைக்கி. இந்த தனியாக ஒரு பேக்கெலாம் இருக்குது. என்னான்னு பார்க்க வந்தால் இங்கே பாருங்கள். இது இதுக்கு பேர் சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு இந்த டைமில். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே சிகப்பு பொன்னாங்க நிற்கிற. ஃபுல்லாகவே இந்த பேக்கில் வச்சுருக்காங்க சின்ன சின்ன ஃபுல்லாக சிகப்பு பொன்னாங்க நிற்கிற. அப்புறம் இன்னொரு செடி இருக்குது. இது என்ன செடி? சந்தன செடியா என்னன்னு தெரில. அந்த மாதிரி தான் தெரியுது. இது மிளகாத்தான். இது இருக்கு மிளகாத்தான் கொடி. இது மிளகாத்தாங்கிற இது தெரியுது. ஆனால் இது தான் இந்த டைமில் ஞாபகம் வர மாட்டேங்குது. இது சளி இரும்பலுக்கெல்லாம் நல்லா எடுக்கும். இதுக்கு பேர் எனக்கு இப்போ மைண்டில் இருக்குது, சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் செடி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இவன். இந்த வேலை வாங்க, இதை புடி அதை புடின்றான். இருங்க கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் அப்புறமா வரேங்க. இது காரில் ரெடி பண்ணி எடுத்துன்னு வர மாதிரிலாம் வீட்டானியே ரெடி பண்ணி இங்கே மாட்டணும். அதனால் இப்போ ரெடி பண்ணிருக்காப்புல. என்னை வீடியோவே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த இடத்த காட்டுறதுக்கு. இவன் சும்மானா என்னை வேலை வாங்கினே இருக்கிறாங்க. இதை எடு அது எடுன்னு. இதுக்காக தான் இவங்க கூட நாங்கள் வரவே மாட்டோங்க யாருமே. இங்கே பாருங்கள், ரோஸ். இந்த வீட்டில் அழகாக ரோஸ் வச்சுருக்காங்க. பட்டன் ரோஸ். இது பட்டன் ரோஸ் வச்சுருக்காங்க. மணத்தக்காளி கீரை இருக்குது. இது மணத்தக்காளி கீரை. இது என்ன செடின்னு தெரில. இது என்ன? இது அவருக்கையில் கேட்கலாம். இது ஒருத்தர் இருக்கார், அவருக்கையில் கேட்கலாம். இது மரம் செம்மரமாங்க. கேட்டேன். இப்போ பார்த்துங்க, இதுதான் செம்மரம் செடி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ரோஜா. அதான் இது ஒரு பன்னீர். இது பன்னீர்னு நினைக்கிறேன். பன்னீர் சொல்கிறாங்க. இது பன்னீர். நிறைய ரோஜா செடி அங்கங்கே நட்டு வச்சுருக்காங்க. அப்படியே காட்டு. மணத்தக்காளி கீரை இருக்குது. இது ஒரு கீரை நம்ம ஊரில். இது பருப்பு கீரைன்னு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கீரை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், ஒரு எல்லோ கலர் ரோஸு ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு எல்லோ கலர் ரோஸு ஒன்று இருக்குது. இது வெத்தலை செடி நட்டுருக்காங்க. வெத்தலை கொடி செடி இல்லை, மாற்றி சொல்கிறாங்க. அப்படியே இங்கே பாருங்கள், இன்னொரு ரோஸ் ஒன்று ரெட் கலர் ரோஸ் இருக்குது. அது உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு சிங்கிள் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு. நல்லா இருக்குது ரோஸ். அப்புறம் இங்கே ஒரு சின்ன அந்த பட்டன் ரோஸா, அது பாருங்கள். இது ஒரு ரெட் கலர். அங்கேயும் ஒரு 2-3 இருக்குது. அப்புறம் செம்பருத்தி. இது ஹைப்ரிட் செம்பருத்தின்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், மொட்டு எப்படி இருக்குது. ஒன்று போக போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரோஸ். இது இந்த இது என்ன கலரு? ரோஸ்லேயே பால் ரோஸ்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இங்கே பாருங்கள் இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ரோஸ் இருக்குது. இதுவும் செம்பருத்தி செடி. இந்த ரோஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ். தெரியுதுங்களா? அப்படியே திருப்பியும் செம்பருத்தி. வாழை மரம் வச்சுருக்காங்க. அப்படியே
இங்கே ஒரு நிறைய ரோஸ் செடி தான் வச்சுருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், கொட்டுற ஸ்டேஜில் இருக்கிறார் இவர். இது என்ன செடின்னு தெரில. இதுவும் இலை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அங்கே அந்த சொன்னேன் செம்மரம் மாதிரி செவ்வாழை. இது அப்படி என்ன இது என்ன இது இந்த லெமன் கிராஸ்னுவாங்களா அதுவா ஒரு வேளை பாருங்க. இந்த செடி லெமன் கிராஸ். இது நம்ம வீட்டு மெத்த மேலே கூட நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த செடி லெமன் கிராஸ். இது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த யாருன்னா இந்த செடியை நீங்கள் பார்த்தோன்னா கூட இது வாங்கி டீ போட்டு குடிக்கலாம். மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த லெமன் கிராஸு. அதே மாதிரி இது பாருங்கள், கருந்துளசி வச்சுருக்காங்க. நிறைய வாழை மரம், தென்னை மரம் சுற்றிலும் வச்சுருக்காங்க இந்த வீட்டில். கற்பூரவள்ளி செடி இருக்குது. அப்படியே வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வாழைக்காய் குளத்தள்ளி இருக்குது. வாழைக்காயா வாழைப்பழமா? வாழைப்பழம்னு எனக்கு தெரியுதுங்களா? அதோ ஒரு இது குளத்தள்ளி இருக்குது. ஓ, இது ஃபுல்லாக 5 ஏக்கராங்களா? ஆஹா, இது பாருங்கள், இந்த கிணறு ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த கிணறு போய் கிட்ட பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. தண்ணி ஓ, கிணறு பாருங்களா. ஓ, செம்மையாக இருக்குதுங்க. பார்க்கும்போது பயமாகுது. இது பாருங்க, அதில் எப்படி பார்த்தாலும் 20 அதுக்கு மேலே இருக்கும் பொழுது 30 அடி ஆகலாம், 30 அடிக்கு இருக்கும் பொழுது இந்த கிணறு. அதே மாதிரி இந்த ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இவங்க வந்து கோழி பண்ணை வைக்கிறதுக்கோசம் அந்த ஷெட்டு, அப்புறம் இயற்கை உரம் சொல்லிட்டு அந்த பாருங்கள் அந்த பக்கம் ஷெட்டு ஃபுல்லாக மாங்காய் மரம்லாம் வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்னையிலேருந்து வருவாங்க பொழுது எப்போயாவது வந்து பார்த்துட்டு போவாங்க பொழுது ஆள் போட்டு பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்படி தான் பண்ணணும், இயற்கையோடு வாழணும். இப்போ லீவ் டைம்லலாம் வந்து இங்கே பசங்களை கூப்பிட்டு வந்து வருவாங்க பொழுது சின்னதாக ஒரு டிராக்டர், மினி டிராக்டரு தெரியுதுங்களா? பாருங்கள், மாங்காய் செம்மையாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. மாங்காய் பாருங்கள், செம்ம கொத்து கொத்தாக காய்ச்சிக்குது. சின்ன மரத்துலேயே உள்ளெல்லாம் நிறைய இருக்குது. மாங்காய் தெரியுதுங்களா? காய் பாருங்கள் எவ்வளோ. சின்ன குழந்தைய, ஒரு 2 வயசு குழந்தைய கூட எட்டி கிள்ளும் பொழுது அந்தளவுக்கு கீழே நல்லா காய்ச்சிருக்கு மாமரம். வீடு இது வந்து ராம் சீதா. இந்த மரம் பேர் ராம் சீதா வச்சுருக்காங்க. பாருங்கள், அழகாக அந்த ஊஞ்சலுக்கு வந்தால் ஊஞ்சல் ஆடுறதுக்கு சூப்பராக இரும்புலேயே ஷெட்டு போட்டிருக்காங்க. நல்லா கொக்கி போட்டு வச்சுருக்காங்க தெரியுதுங்களா? மேலே இன்னும் ஊஞ்சல் இது பண்ணல பொழுது. ஃப்ரெண்டு வேறு இட்னோன்ட்டு இவன் பாட்டுன்னு போய் வீடியோ எடுத்துனுக்கிறான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்படின்னு மைண்டு வாய்ஸ் நினச்சின்னு திட்டுறான். ரெடி பண்ணிட்டியாப்பா? ஒன்று தான் ரெடி பண்ணிக்கிறியா? சரி, இதை வந்துட்டேன். இன்னும் எத்தனை செஞ்சுருக்க? இன்னும் 2 செய்யணுமா? 2 செஞ்சுட்டு மீதியெல்லாம் வந்து அப்படியே இதுவா? இதுக்கெல்லாம் ஃபிட்டிங் தானா? சரி. எந்த மெயின் டோரு? இந்த டோரா? சரி, ஓகே. வந்து இந்த டோர் வந்து டைட் பண்ணுறியா பிரிச்சுட்டு திருப்பியும்? அதெல்லாம் லூஸ் ஆகிட்டுனாலையா? இது ஆட்டோமேட்டிக்காக இயர் ஆக வருஷம் கணக்கு ஆகும்போது லூஸ் ஆகிடுமா? ஹாலில் பசங்க உதைப்பாங்க. ஓ, வந்து சின்ன குழந்தை இது. ஆமாம். ஆஹா, 6 மாதத்துலேயும் இந்த ஃபால்ட்டுங்க வரும். 3 வருஷத்துக்கு கொஞ்சம் ரேராக வரதுனால 3 வருஷம் ஆகுது. ரெகுலர் யூஸாக இருந்தால் 6 மாதத்துக்கு அந்த இது போட்டு ஃபுல்லாக டைட் வைக்கணும். டைட் வச்சிட்றேன்.
இதுதான் அந்த இது பிடிச்சிக்கிட்டா அந்த இதுக்கு பேர் என்னது? மெஷ்ஷா? மெஷ் டைட்டாக இருக்குங்களா? முதல்ல பார்த்து இப்போ பார்த்து வித்தியாசம் இருக்கா? தெரியுது. இல்லை இப்போ ஒன்று இப்போ ரோப் மாதிரி தள்ளியா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன். ரப்பர். லப்பரா? இப்போ அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறியா? இது ஈஸி தான், கைட்டி மாட்டுறதெல்லாம். ஓகே, அவ்வளோதானா? ஃபிட்டிங் இதாகிடுச்சா? ட்ரில் மிஷின் அப்படியே லாக் பண்ணுறியா? லாக் பண்ணுமே. அப்படியே செவுத்துல ஏற்றி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறியா? இந்த பிளாஸ்டிக் இதுவா, இது போட்டு லாக் பண்ணிட்டேன். பியூசி லக் கட்டையா? இது லாக் அப்படியே லாக், அதுதான் அப்படியே லாக் மொத்தமே செட்டாக நின்று போச்சா? இந்த லாக் தான் கீழே தான் இருக்கும். மொத்தம் 4 லாக்கா? எத்தனை லாக் போடுறீங்க? ஒரு சைடுக்கு 3ஆ? 10 லாக் வரும். ரெண்டு டோரு மாட்டியாச்சு. இந்த பக்கம் இந்த வீட்டில் புது வீடு கட்டி அதில் டோர் மாட்டியாச்சு. இப்போ அப்படியே உங்களுக்கு இந்த டோர் காட்டிட்டு அதான் கொசு வலை பார்த்துக்குங்க. இப்போ அந்த இடத்த சுற்றி காட்டுறோம் பாருங்கள். இப்போ வீட்டு மேலே வந்திருக்கோம் நாங்கள். அது நல்லா காற்று ஓட்டமாக இருக்குது இடம். இந்த பாருங்கள், இந்த பக்கம் பேக்கில் ஃபுல்லாக காலி இடம். வேறு ஒருத்தர் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. அப்படியே இப்போ பாருங்கள், இந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் ஜன்னல் ரெடி பண்ணதுக்கோசம் வந்திருக்காங்க. ஆனால் அங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கேருந்து வியூ பாருங்கள். அப்படியே அந்த தோட்டம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து பார்த்தீங்க, கிணறு தெரியுதுங்களா? அந்த பக்கம் இந்த கிணறு, அந்த ஷெட்டு சொன்ன பாருங்கள், கோழி பண்ணை முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்படியே அந்த இடம் வந்து பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மேலே இருந்து பார்த்தாக்கா கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்காரத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களது மட்டும் 5 ஏக்கர் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வீடு அந்த பக்கம் லைட்டாக தெரிதா பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். அது அவங்க அண்ணன் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ உத்தரமேரூர் வந்திருக்கோம். இங்கேருந்து இந்த ஐயர் பொட்டலை கடை ரொம்ப ஃபேமஸான மிச்சர் கடை. உத்தரமேரூர் வந்தால் இங்கே நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால் இப்போது இங்கே வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், நானும் எங்கள் ஃப்ரெண்டும். இப்போது கடையில் வாங்கிட்டாரு மிச்சர், சிப்ஸ் எல்லாம் காலியாம்மா. என்ன இவ்வளோ சீக்கிரம் காலியாது இப்போ இங்கே மட்டும்? இது பார்த்தீங்களா, யானைக்காதத்தி நம்ம வீடியோலேயே முதலே காமிச்சிருப்பேன் நான். இது அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பழத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஜூம் பண்ணு, கிட்ட வந்துட்டேன். எவ்வளோ ரெட் கலராக இருக்குது பழம். இது ரொம்ப நல்லது, யானைக்காதத்தி. இது வந்து ரேர் தான் நம்ம கிடைக்கிறது. இது சாப்பிட்டு போக நல்லா வாசனையாக இருக்குது பாருங்க, சரியான வாசனையாக இருக்குது. வாசனை சும்மா கம்மான்னு இருக்குது. சும்மா ஒரு டேஸ்ட்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் வைஸும் நல்லா சரியான டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இது வேணால் கிடைச்சா நீங்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்போ தான் எனக்கு வீடியோ போட தோணும். நிறையா இது பண்ணுங்க. நான் இப்போ ரேராக தான் ஒரு 10 நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட்டுன்னு இருக்கேன். பாருங்கள், உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நம்ம மரத்தை பற்றி, தென்னை மரத்தை பற்றி, செக்கடிக்கிறதை பற்றி போடலான்னு இருக்கேன் அடுத்த வீடியோவில். அது காட்டுறேன் உங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.